நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இட வசதி இல்லாதனால கார் பார்க்கிங்ல பண்ணியிருக்கோம். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் பேட்ச் ரியாக்டர் ப்ராசஸ். அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே டேங்க்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் டேங்க் முன்னாடி இருக்கு, அங்க இருந்து நம்ம பம்ப் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ் பேட்ச் ரியாக்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏரியேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறமா ஸ்லட்ஜ் செட்டிலிங் ப்ராசஸ், அதுக்கப்புறமா டீவாட்டரிங் ப்ராசஸ். இதுதான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் சீவேஜ் பம்ப் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணும்போது டைரக்டா கலெக்ஷன் டேங்க்ல இருந்து வாட்டர் வந்து டேங்க்ல வந்து ஃபில் ஆயிரும். ஃபில் ஆன உடனே பம்ப் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளோயர் ஆன் பண்றோம். ப்ளோயர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 hours வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஏர் ப்ளோயர் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க சைலண்ட் மோடு, அங்க உள்ள மிக்ஸ் ஆன ஸ்லட்ஜ் எல்லாமே கீழே செட்டில் ஆயிரும். இப்ப செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். கிளியர் வாட்டர் வந்து மேல வந்துடும், கீழே வந்து எம்என்எஸ்எஸ் ஸ்லட்ஜ் வந்து கீழே செட்டில் ஆகிக்கும். இந்த செட்டிலிங் டைம் வந்து நம்ம 2 hours கொடுக்குறோம். 2 hours கழிச்சுட்டு ஃபில்டர் ஃபீடு பம்ப் ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைபோக்ளோரைட் இது டோசிங் ஆகும், வாட்டர் வந்து ப்ளீச் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா பிரஷர் சாண்ட் ஃபில்டர், ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர், இது வந்து அவுட்லெட். டோட்டலா வந்து வாட்டர் வெளியே போயிடும், அவுட்லெட் ஆயிரும். தேங்க்யூ.